ஹாய் எவ்ரி ஒன். நான் உங்கள் சந்தோஷ். நீங்கள் பார்த்துருக்கிறது மிஸ்டர் மினிட்ஸ் சேனலில் வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ சீரிஸ் எதை பற்றி இருக்கும்னா, நான் என் டே டு டே லைஃப்பில் என்னென்ன கேஜெட்ஸில் யூஸ் பண்ணுறேன் அண்ட் அதை எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு வரேன் அண்ட் அதோட லாங் டேர்ம் ரிவ்யூவும் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ அந்த கம்பெனியோட நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்டோட கம்பெனியோட நியூ ப்ராடக்ட்ஸ் என்னென்னலாம் லான்ச் ஆகிருக்கு அண்ட் அது எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இதில் பேச போகிறேன். அண்ட் இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா, அதோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கு, அவங்க ரிவ்யூ எல்லாமே பார்த்து உங்களுக்கு வாங்குறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்னோட ஓன் ரிவ்யூ அண்ட் ஓன் லாங் டேர்ம் ரிவ்யூ. அண்ட் என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஒரு இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான். மினிமமாக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது அண்ட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இப்போயும் சேல் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும் அந்த ப்ராடக்ட்ஸும் வாங்கலாம், இல்லை அதுக்கு அடுத்து அப்டேட்டட் வெர்ஷனும் நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நீங்கள் இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு முதல்ல கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் யார் என்னென்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் ரீச் ஆகிறதுக்கு நீங்களும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க. அண்ட் இதுக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு நம்ம கிவ் அவேஸ் அது இது நிறையா கொடுக்கறதுக்கும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆங்கர் சவுண்ட்கோர் Q10 ஓவர் ஹியர் ஹெட்ஃபோன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹெட்ஃபோன்ஸ். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் பார்த்தேன். பார்த்த உடனே வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, நம்ம ஃபர்ஸ்ட் லோன்னு சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு இந்த ஹெட்ஃபோன் வந்து பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. பட் அப்போ வந்து இது கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 4000 கிட்ட இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தனால என்னால் வந்து இதை அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ எனக்கு கொடுத்த பாக்கெட் மணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி வச்சு அண்ட் எப்போல்லாம் ஆஃபர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க டைமில் ஒரு டைம் எனக்கு இது வந்து அரௌண்ட் ஒரு 2000 கிட்ட எனக்கு ஹெட்ஃபோன் எனக்கு ஆஃபரில் கிடச்சிது. அண்ட் அந்த டைமில் என்கிட்ட நான் சேவிங்ஸில் வச்சுருந்த அமௌண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் எனக்கு இது வாங்குறதுக்கு கரெக்டாக எப்படி சொல்கிறது, நான் இதான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு டிட்டர்மைனாக இருந்தேன். என்னோட விஷனுக்கு ஏற்ற மாதிரியே என்னோட டிட்டர்மினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே நான் இந்த ஹெட்ஃபோனும் வாங்கிட்டேன். ஸோ இதை வாங்கின உடனே ஃபஸ்ட்டு வந்து இந்த குஷன் வந்து எனக்கு பயங்கர இதாக ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஒரிஜினலாக அதோட வந்து குஷன் கிடையாது. இதுக்கு பற்றி பின்னாடி வருவோம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. அண்ட் நான் ஸ்டடீஸ் அப்போ வந்து படிக்கிற டைம் அப்பயும் சரி அண்டு டெய்லியும் காலையில் கிரவுண்டுக்கு வாக்கிங் போவேன், அந்த டைம்லையும் சரி இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் டியூரிங் லாக்டவுன் டைமில் வந்து நான் புக்ஸ் வந்து ஆடியோ புக்ஸ் வந்து நான் இதில் தான் லெசன் பண்ணுவேன். ஸோ அந்த டைமும் வந்து எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துச்சுன்னு நான் சொல்லலாம். அண்ட் இது போட்டுட்டு இருக்கிறப்போ வந்து எனக்கு அந்த ஒரு ஓவர் ஹெட்ஃபோன் எப்பயுமே வந்து ஒரு சில டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு இதில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் ஃபீல் ஆனதே கிடையாது. அண்ட் இது நீங்கள் எவ்வளோ வேணால் ஃப்ளெக்சிபிளாக பண்ணிக்கலாம், திருப்பி அதே நார்மல் ஷேப்புக்கு வந்துடும். அண்டு இதில் நான் ஒரு ட்ராபேக்காக ஃபீல் பண்ணது என்னென்னா, இப்படி நெக்கில் போடுறப்போ வந்து இப்படியே தான் இருக்கும். ஸோ இப்படி டேர்ன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் நான் 2000 தான் வாங்கினேன். ஸோ அண்ட் இந்த மாடல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதோட அட்வான்ஸ் மாடலும் இருந்துச்சு. பட் அது ஆஃபர்லேயும் இல்லை அண்ட் எனக்கு அது பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அண்ட் இது வந்து ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் ஆகுது. அண்ட் பூஸ்ட் பேஸ்ட்டுக்கு வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வால்யூம் கண்ட்ரோல் இது கண்ட்ரோலும் இங்கே பார்த்துக்கலாம். அண்ட் பவர் ஆஃப் ஆன் பட்டன். அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் சார்ஜ் போனீங்கன்னா நீங்கள் ஹவர்ஸ் கணக்கில் வந்து மியூசிக் லிசன் பண்ணலாம். ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்டு என்கிட்ட இருக்கிற மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாலே வந்து எல்லாமே பேட்டரி ஃபோக்கஸ்டாக தான் நான் வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு அதிகமாக எடுத்து டக்குன்னு சார்ஜ் போடுறதே பிடிக்காது, எக்ஸப்ட் இந்த ஃபோனை தவிர. ஏன்னா இங்கே வீட்டில் வந்து எங்கிட்ட ஒய்ஃபை கனெக்ஷன் இல்லை. ஸோ ஹாட்ஸ்பாட்லேருந்து ஒர்க் பண்ணனால ஃபோன் மட்டும் வந்து நான் அதிகமாக ஒரு நாளைக்கு ஒரு 2-3 டைம் சார்ஜ் போடுவேன். ஸோ மற்றபடி வந்து மற்ற ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும், என் வாட்சாக இருந்தாலும் சரி அண்டு இதுவாக இருந்தாலும் ஹெட்ஃபோனாக இருந்தாலும் சரி அண்டு இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருக்கிற அந்த மைக் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுவாக இருந்தாலும் சரி நான் மேக்ஸிமம் வந்து எப்போ ரொம்ப டவுன் ஆகுது அப்போ தான் சார்ஜ் போடுவேன். ஸோ மற்ற ப்ராடக்ட்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அண்ட் இதில் கொஞ்ச நாள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் அப்போ வாங்கினேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருஷமாக இந்த ஹெட்ஃபோன் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாமல் என் கூட ட்ராவல் பண்ணுது. அண்ட் ஆடியோ வைஸில் சொல்கிறேன். பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன ஆச்சுன்னா, என்னோட இந்த இயர் கப்ஸ் வந்து நாள் போக போக டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ என்னால் வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கு நான் ஆல்டர்னேட்டிவ் பார்க்குறப்போ வந்து கிரியோடோ சம்திங் அந்த கம்பெனியில் வந்து ஆல்டர்னேட்டிவ் வச்சுருந்தான். ஆக்சுவலாக எப்படி பார்த்தோம்னா ஒரிஜினல் கொஷினே வச்சுருந்தான். பட்
அது வந்து நான் ஹெட்ஃபோன் வாங்கினதோட பாதி ப்ரைஸுக்கு மேலே இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 900 அந்த சம்திங்கில் நான் பார்த்தப்ப இருந்துச்சு. ஸோ நான் வாங்கினதே 2000க்கு தான். இதில் பாதி விலையை போட்டுனா 900க்கு நான் அந்த கொஷின் வாங்கி போடணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதுக்கு எனக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடைக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் நான் இவங்க சவுண்ட்கோரோட சர்வீஸ் சென்டருக்கு வந்து நான் ஐ மீன் சர்வீஸ் சென்டர் வந்து லோக்கலில் இங்கே எங்கேயும் பெருசாக இல்லை. நம்ம ஆன்லைனில் அவங்களை காண்டாக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் ஆன்லைனில் காண்டாக்ட் பண்ணி கேட்டப்போ வந்து அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீ கொஷின்ஸ் அனுப்புறது இல்லை, ஒன்லி அமெரிக்கா சைட் மட்டும் தான் அனுப்புகிறோம் அப்படின்னு இருந்தாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் கடுப்பாச்சு. ஏன்னா அவங்க ப்ராடக்ட் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் அவங்க எங்கேயாச்சும் லோக்கல்லையோ அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த இதுக்கான எக்ஸ்ட்ரா ரீப்ளேஸ்மெண்ட் கொஷின்ஸ் வந்து வச்சுருந்துருக்கலாம். பட் அது அவங்ககிட்ட அப்போது இல்லை. ஸோ அது வந்து எனக்கு ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அண்டு இப்போ வந்து நான் வந்து அமேசானில் வேறு சர்ச் பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து எனக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக கிடச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 300 கிட்ட தான் நான் இது வாங்கினேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சால் இவங்க கொடுத்த ஒரிஜினல் கொஷினோடவே வந்து இது ரொம்ப லாங் டே உழைக்கும். பட் வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இதில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் இருந்தாலுமே என்னால் என்னோட ஹெட்ஃபோன்ஸை வந்து இப்போ வரைக்கும் என்னால் யூஸ் பண்ண முடியுது. ஸோ ஐம் ஹாப்பி வித் தட். அண்ட் இதோட லிங்க் வேணும்னாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் யாராச்சும் இந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம். ஸோ இப்போது இவங்க கரண்ட்டாக இருக்கிற ப்ராடக்ட்டில் எது எனக்கு பெஸ்ட்டாக படுது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். என்னென்னா இதில் வந்து ஸ்பேஸ் ஒன் எடிஷன்னு ஒரு ஓவர் ஹெட்ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, ஹைரஸ் இருக்குது, எல்டாக் சப்போர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்ம ஆப்பிள் ஓவர் ஹெட்ஃபோன்ஸ் இருக்குல்ல, அதோட 90% வந்து அதோட ஆடியோ குவாலிட்டி வந்து மேட்ச் பண்ணணும்னு சொல்லலாம். அண்ட் இதை பற்றின வீடியோ வந்து மிஸ்டர் ஹூஸ்தி பாஸும் போட்டிருக்காரு. வேணும்னா அதோட லிங்கையும் நான் கொடுக்குறேன், நீங்கள் வேணும் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். அண்டு இல்லை ஓவர் ஹெட்ஃபோன்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், டிடபிள்யூஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னாலுமே இதோட டிடபிள்யூஸ் வந்து 1300 ஸ்டார்ட் ஆகுது. பட் அதோட அமௌண்ட்டுக்கு தான் அது இருக்கும். பட் சவுண்ட் கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் சவுண்ட் கோரை வந்து அடிச்சிக்கவே முடியாது. இதில் ஹைரஸோடைய இருக்கிறனால எனக்கு ஒவ்வொரு மியூசிக்கும் லிசன் பண்ணுறப்போ வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். அண்ட் இதில் இருக்கிற இன்னொரு பாசிட்டிவ் என்னென்னா, நீங்கள் கேமிங்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் யூஸிங் ஒயர்டு. இதோட பாக்ஸ்லேயே வந்து டைப் A to டைப் C கேபிளும் கொடுத்துட்றாங்க. அப்புறம் 3.5mm to 3.5mm ஜாக்கும் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் வந்து உங்களால் இதை வச்சு ஒயர்டாகவும் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜஸாக நான் பார்க்குறேன். அண்ட் இப்போ ஸ்பேஸ் ஒன் எடிஷன் வந்து ஹையாக போயிட்டு இருக்கிறது வந்து அதான்னு சொல்லி நான் ஆன்லைன் ரிவ்யூஸ்லேருந்து எல்லாமே படித்தேன். அது ஆக்சுவலாக பர்ஃபெக்டாக இருக்குது. பட் அதோட ரேட் அரௌண்ட் வந்து 8000 இருக்குது. இன்கேஸ் உங்கள் கண்ணில் உங்களுக்கு லக் இருந்து உங்கள் கண்ணில் அந்த ஆஃபர் பட்டு உங்களால் வந்து ஒரு 5000 அந்த ரேஞ்சில் வாங்க முடிஞ்சதுன்னா அது வந்து ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ஆக்சுவலாக 8000க்கு அது ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். பட் நம்ம எல்லாருமே அவ்வளோ அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அது 5000க்குள்ளே வரப்போ வந்து அது கன்ஃபார்மாக ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். அண்டு உங்களுக்கு TWS போகணுன்னாலுமே அதில் TWS கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது. TWS நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அது அரௌண்ட் 1500 1800 கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்டு ப்ரீமியமாக நீங்கள் எவ்வளோ போகணுன்னாலுமே அந்த பிராண்டில் போகலாம். அண்டு இவங்ககிட்ட அந்த முக்கியமான விஷயம் வந்து செல்லிங் பாயிண்ட் வந்து இவங்க ஆடியோ தான். எவ்வளோ லோ ப்ரைஸில் மற்ற கம்பெனிஸ் வந்து தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸாக கேட்டு வாங்குற இதில் வந்து இவங்க அதே குவாலிட்டியோட அதே சவுண்ட் குவாலிட்டியோட பெஸ்ட்டாக வந்து பண்ணுறனால தான் இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நிறையா கிரியேட்டர்ஸ்னால லவ் பண்ணப்படுது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஆஃபரில் பார்க்குறது ரேர் தான். ஏன்னா ஐ மீன் இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதே ரேராக தான் இருக்கும். பட் ஒரு பெஸ்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப நாளாக இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து நான் இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுறேன். அண்டு அந்த கம்பெனி நமக்கு ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம சேனல்லாம் பெருசாகலை. பட் இன்கேஸ் பெருசாச்சுன்னா நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு நாள் ஒரு ட்ரீட் வச்சிடலாம். அண்ட் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நம்ம சேனல் பெருசாக கொண்டதை நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ மறந்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். அண்ட் வீடியோ உங்ககிட்ட ஒரு கடைசி ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கல எத்தனை பேருக்கு வந்து ஓவர் ஹியர் ஹெட்ஃபோன்ஸ் பிடிக்கும்? அண்ட் உங்களில் எத்தனை பேர் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க? அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு எதாவது டாபிக் பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே அதையுமே நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லலாம். நான் கண்டிப்பாக அதை பற்றி போடுறேன். அண்டு கேன்வா டுட்டோரியல்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை என்னால் போட முடியல. பிகாஸ் என்னோட கேன்வா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து முடிஞ்சு போச்சு. அண்டு திருப்பி போடுற அளவுக்கு எங்கள்கிட்ட இப்போ கையில் அமௌண்ட் இல்லை. ஸோ திருப்பி ஃபியூச்சரில் நான் கேன்வா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டேன்னா அப்போ நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக கம்ப்ளீட் டுட்டோரியல் நான் உங்களுக்கு திருப்பி அதை கொண்டு வரேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கன்னா அவங்க சந்தோஷம். நீங்கள் பார்க்குறது மிஸ்டர் மினிட்ஸ். லவ் யூ ஆல். பை.